மிருகங்களிடம் மாட்டிக்கொண்ட பெண்ணின் தைரியத்தையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிக்கொணரும் கதை. ஒரு நேரம் பசுமையான கிராமத்தை ஒட்டி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுக்குள் யாரும் சுலபமாக செல்ல மாட்டார்கள். ஏனெனில் அங்கு மிகவும் பயங்கரமான மிருகங்கள் வாழ்ந்ததாக நம்பிக்கை இருந்தது. ஆனால் அக்காடு ஒரு அரண்மனைக்கு செல்லும் ஒரு சுருக்கமான வழியாக இருந்தது. மேகலா என்ற ஒரு இளம்பெண் புத்திசாலியும் துணிவும் கொண்டவள். அவளது தந்தை ஒரு மூத்த வைத்தியர். ஒரு நாள் அந்த அரண்மனையில் உள்ள அரச மகனுக்கு கடுமையான நோய் தாக்கியது. அரசரின் தூதுவர் மேகலாவின் தந்தையை அழைத்து வர வந்தான். ஆனால் அவர் முதியவர் என்பதால் அந்த பயணத்தை செய்ய முடியவில்லை. அவருக்கு பதிலாக தனது மகளை மருத்துவ பெட்டியுடன் அனுப்பி வைத்தார். பிறகு மேகலா தனியாக அந்த காட்டுப்பாதையை கடக்க தேர்வு செய்தாள். தன்னை சுற்றியுள்ள இயற்கையை பார்த்து பயத்தோடு முன்னே சென்று கொண்டிருந்தாள். காட்டுக்குள் சில கிலோமீட்டர் சென்றதும் திடீரென சத்தம் ஒன்று கேட்கப்பட்டது. அது ஆண் மிருகங்களின் குரல். 3 மிருகங்கள் விரைவாக அவளை சுற்றி வளைத்தனர். மிருகங்களிடம் சிக்கிக்கொண்டாள் மேகலா. ஆனால் மிருகங்கள் ஏன் அவளை தாக்கவில்லை என்பது ஒரு மர்மம். அவள் துணிக்கையில் பட்ட வாசனை, அவள் வைத்திய பெட்டியில் இருந்த மூலிகைகள் ஆகியவைகள் மிருகங்களை குழப்பியது. அவைகள் பயந்து நின்றபொழுதும் அவள் அச்சத்தை வெளியே காட்டவில்லை. மெதுவாக மூச்சை கட்டுப்படுத்தி ஒரு யுக்தி அமைக்க ஆரம்பித்தாள். அவளிடம் இருந்திருந்த மூலிகைகளில் ஒன்று மலைவேம்பு நாற்றம் கொண்டது. அந்த வாசனை மிருகங்களுக்கு வெறுப்பானது. அவள் அதை துணிக்கையில் ஊற்றி தூக்கி ஒரு பக்கமாக வீசினாள். வாசனை பிடித்து 2 மிருகங்கள் அந்த வழியாக ஓடின. 3வது மிருகம் மட்டும் அவளிடம் இருந்தது. அப்பொழுது மேகலா அருகில் இருந்த ஒரு பெரிய மரத்தடியில் இருந்த ஆழமான குழியை கவனித்தாள். மிருகத்தை தன் பக்கமாக ஈர்த்து அந்த குழியில் விழ செய்தாள். பிறகு அருகில் இருந்த பெரிய கிளையை வாங்கி குழியை மூடிவிட்டாள். அதன் பிறகு மேகலா மிகுந்த வேகமாக அரண்மனையை நோக்கி ஓடினாள். இறுதியாக அரச மகனை சந்தித்து மருந்தளித்தாள். அரசரால் மகிழ்ச்சி கொண்ட பாக்காளர் அவளது துணிச்சலையும் அறிவையும் பாராட்டி அரண்மனையின் மருத்துவராணி என்ற பட்டத்தை கொடுத்தனர். அந்த காட்டுப்பாதை பின்னர் பாதுகாப்பாக மாற்றப்பட்டது. மேகலா காட்டிய தைரியம் கிராமத்தில் பேசப்படும் முக்கிய கதையாகிவிட்டது. யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலையிலும் அறிவும் அமைதியும் வைத்திருந்தால் எப்படி வெற்றி பெறலாம் என்பதை அவள் நிரூபித்தாள். மேகலா அச்சம் வந்தாலும் தைரியம் இழக்காமல் நம்மிடம் உள்ள அறிவை பயன்படுத்தினால் எந்த ஆபத்தையும் தாண்டி வெற்றி பெறலாம் என்பது நிரூபித்துவிட்டாள்.